ஓம் சாந்தி. முரளி டேட் 20/11/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை தருவதற்காக வந்திருக்கிறார். உங்களுடைய சுய தர்மமே அமைதியாகும். ஆகையினால் நீங்கள் அமைதிக்காக எங்கும் அலைவதில்லை. இன்றைய கேள்வி, இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் 21 பிறவிகளுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களால் எடை போட தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள். ஏன்? பதில், ஏனென்றால் பாபா புதிய உலகம் படைக்கும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு உதவியாளர்களாக ஆகின்றீர்கள். தங்களுடைய அனைத்தையும் அவருடைய காரியத்தில் பயன்படுத்துகின்றீர்கள். ஆகையினால் பாபா அதற்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களால் நிரப்பி அப்படி எடை போடுகிறார். செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை, துக்கமும் வருவதில்லை, அக்கால மரணம் கூட நடப்பதில்லை. பாபா எடை போடுறார் அப்படின்னா, எப்படி உலகத்துல ஒரு மகான்கள் இருக்காங்க, ஒரு பெரிய சாது சன்னியாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம மரியாதை செலுத்தணும், ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தராசுல ஒரு பக்கம் அந்த மகான்களை உட்கார வச்சுட்டு அதற்கு நிகரா இன்னொரு பக்கம் வைரம் வைடூரியங்கள் தங்க கட்டிகளை வச்சு அவங்களுக்கு நிகராக கொடுக்கறாங்க இல்லையா, அத துலாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம இப்ப புதிய உலகத்துக்கு படைக்கிறதுக்காக பாபாவுக்கு உதவியாளர்களா இருக்கிறதுனால பாபா நம்மள அப்படி எடை போட்டு நிறைச்சு கொடுக்கறாராம். நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு பாபா. செல்வங்களை அங்க ஒருபோதும் உங்களுக்கு துக்கமே வராது, பொக்கிஷங்கள்ல குறையே இருக்காது, அப்படி உங்களுக்கு நிறைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய பாடல், எனக்கு உதவி அளிப்பவரே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஓம் என்பதன் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபா நமக்கு ஓம் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. சிலர் ஓம் என்று மட்டும் சொல்கிறார்கள், ஆனால் ஓம் சாந்தி என்று சொல்ல வேண்டும். வெறும் ஓம் என்பதற்கு ஓம் பகவான் என்று அர்த்தமாகி விடுகிறது. ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா அமைதி ஸ்வரூபமானவன் என்பதாகும். நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரமாகும். முதலில் ஆத்மா, பிறகு சரீரமாகும். ஆத்மா அமைதி ஸ்வரூபமாக இருக்கிறது. அதனுடைய இருப்பிடம் சாந்தி தாமமாகும். மற்றபடி காட்டிற்கு வனத்திற்கு செல்வதன் மூலம் உண்மையான அமைதி கிடைப்பதில்லை. உண்மையான அமைதி வீட்டிற்கு செல்லும் பொழுதுதான் கிடைக்கிறது. எந்த வீடு? சாந்தி தாம வீட்டுக்கு போகும்போதுதான் உண்மையான அமைதி கிடைக்குது. மற்றபடி எங்கே அமைதியற்று இருக்கிறதோ அங்கேதான் அமைதியை வேண்டுகிறார்கள். இந்த அமைதியற்ற துக்கதாமம் அழிந்து விடும், பிறகு அமைதி ஏற்பட்டு விடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதியின் ஆஸ்தி கிடைத்துவிடும். அங்கே வீட்டிலோ அல்லது வெளியிலோ ராஜ்யத்திலோ அசாந்தி இருக்காது. பரம்தாம வீட்டிலையும் சரி, நம்மளுடைய ராஜ்யம் சத்தியுகத்திலையும் சரி, அசாந்தி அப்படிங்கிறது இருக்காது. அதனை அமைதியான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அமைதியற்ற ராஜ்யமாகும். ஏனென்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது. அது ஈஸ்வரனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராஜ்யமாகும், சத்தியுகம். பிறகு தோப்பர யுகத்திற்கு பிறகு அசுர ராஜ்யம் ஏற்படுகிறது. அசுரர்களுக்கு ஒரு பொழுதும் அமைதி ஏற்படுவதில்லை. வீட்டில் கடையில் எங்கேயும் அசாந்தியே அசாந்தி தான் இருக்கும். 5 விகாரம் எனும் ராவணன் அசாந்தியை பரப்புகின்றான். ராவணன் என்ன பொருள் என்பதை எந்த வித்வானோ பண்டிதர்கள் போன்றவர்களோ தெரிந்திருக்கவில்லை. நாம் வருடா வருடம் ஏன் ராவணனை வதைக்கிறோம், எரிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. சத்தியுகம் திரேதாவில் இந்த ராவணன் இருப்பதே இல்லை. அது தெய்வீக ராஜ்யமாகும். ஈஸ்வரன் பாபா உங்கள் மூலமாக தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார்.
தனியாக ஸ்தாபனை செய்வதில்லை. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரனுடைய உதவியாளர்களாவீர்கள். முன்னால் ராவணனுக்கு உதவியாளர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது ஈஸ்வரன் வந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றார். எல்லா குழந்தைகளுக்கும் நற்கதியை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். தூய்மை, சுகம், அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. சத்தியுகம் திரேதாவில் துக்கத்தின் விஷயமே இல்லை. யாரும் திட்டுவதில்லை, மோசமானவற்றை சாப்பிடுவதில்லை. இங்கே பாருங்கள், எவ்வளவு மோசமான உணவுகளை உண்ணுகிறார்கள். கிருஷ்ணருக்கு பசுக்கள் மிகவும் பிடிக்கும் என்று காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் ஒன்றும் மாட்டுக்காரன் இல்லை, மாடுகளை பராமரித்தார் என்பதும் அல்ல. சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு இடையே இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. இரவில் இருள் இருக்கிறது, பகலில் வெளிச்சம் இருக்கிறது. பிரம்மாவிற்கு பகல் என்றால் பிரம்மா வம்சத்தவர்களுக்கும் பகல் என்றாகிவிடுகிறது. முதலில் நீங்களும் கூட கார் இருளில் இரவில் இருந்தீர்கள். இந்த சமயத்தில் பக்திக்கு எவ்வளவு வேகம் இருக்கிறது. மகாத்மா போன்றோரை தங்கத்தால் எடை போடுகிறார்கள் என்றால் சாஸ்திரங்களின் வித்வான்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி மகாத்மாக்கள் மகான்களை வந்து அந்த துலாபாரம், அந்த பெரிய தராசுல வச்சு அவங்களுக்கு நிகராக அவ்வளோ செல்வங்களை தங்கங்களை வந்து கொடுக்கறாங்க. அவர்களுடைய தாக்கம் ஏன் இவ்வளவு இருக்கிறது என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார். மரத்தில் புதிய புதிய இலைகள் வருகிறது என்றால் சத்தோ பிரதானமாக தான் இருக்கிறது. அந்த ஆத்மா வந்து புதிய இலையாக இருப்பாங்க. அதாவது பரம்தாமத்திலிருந்து இப்பதான் வந்திருக்கக்கூடிய ஆத்மாவா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளோ தாக்கம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. மேலிருந்து புதிய ஆத்மா வருகிறது என்றால் கண்டிப்பாக கொஞ்ச காலத்திற்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அல்லவா. தங்கம் அல்லது வைரத்தால் அவர்களை எடை போடுகிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அழிந்து போக போகிறது. மனிதர்களிடத்தில் எவ்வளவு லட்சங்களின் மதிப்பு வீடு இருக்கிறது. மனிதர்கள் கிட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீடுகள்லாம் வச்சிருக்காங்க. நாம் மிகுந்த செல்வந்தர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். இந்த பணக்கார தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலருடையது மண்ணில் புதைந்து விடும். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். யார் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு வைர வைடூரியங்களால் ஆன மாளிகை கிடைக்கும். இங்கே ஒரு பிறவிக்குதான் கிடைக்கிறது, அங்கே உங்களுக்கு 21 பிறவிகள் வரை வரும். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ சரீரம் உட்பட அனைத்தும் சாம்பலாகிவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு திவ்ய திருஷ்டியின் மூலம் காட்சிகளும் கிடைக்கிறது. விநாசம் ஆன பிறகு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் நடக்கும். நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதையெல்லாம் பாபா நமக்கு ஏற்கனவே காட்சியாக காமிச்சிட்டாரு. 21 தலைமுறைகள் ராஜ்யம் செய்த பிறகு ராவண ராஜ்யம் நடந்தது. இப்பொழுது பாபா வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பாபாவை தான் நினைவு செய்கிறார்கள், நினைக்கிறாங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு தெரியாம பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. பாபா சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பிறகு நினைவு செய்வதற்கு அவசியம் இருப்பதில்லை. சுகத்தினுடைய ஆஸ்தியை பெற்ற பிறகு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாயும் தந்தையும் இந்த லக்ஷ்மி நாராயணன் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருப்பார்கள். நீங்க தான் தாயும் தந்தையும் அப்படின்னு பாட்டு கூட யாருக்கு? சிவபாபாவுக்கு தான். லக்ஷ்மி நாராயணருக்கு கிடையாது. லக்ஷ்மி நாராயணருக்கு அவர்களுடைய குழந்தைக்கு தான் அவங்க தாய் தந்தையாக இருப்பாங்க. இது பரலோகிக்க தாய் தந்தையின் விஷயமாகும். நீங்கள் இப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்காக படிக்கின்றீர்கள். பள்ளியில் குழந்தைகள் நன்றாக தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை தகுதியாக்கிட்டாங்களே அப்படின்னு ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்பொழுது நீங்கள்
அவருக்கு, அதாவது சிவபாபாவிற்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள்? நம்ம எல்லாருக்குமே பாபா அவ்வளவு உயர்ந்த படிப்பை சொல்லி கொடுத்து சொர்க்க எஜமானரா ஆக்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க? நீங்கள் அவரை மந்திரத்தின் மூலம் தங்களுடைய குழந்தையாக்கிக் கொள்கின்றீர்கள். கிருஷ்ணருடைய வாயில் அவருடைய தாய் வெண்ணெய் உருண்டையை பார்த்தார் என்று காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் பிறவி எடுத்தார். அவர் வெண்ணெய் போன்றவற்றை சாப்பிட மாட்டார். அவர் உலகத்தின் எஜமானராவார். ஆக இது எந்த சமயத்தின் விஷயமாகும்? வெண்ணெய் சாப்பிடுறது அப்படிங்கிறது கிருஷ்ணர் சாப்பிடுறது இல்ல. இப்பதான் நம்ம உலக ராஜ்யத்தினுடைய வெண்ணெயை இப்பதானே நம்ம எடுக்கிறோம். அது இந்த சமயத்தினுடைய விஷயம்தான். இது சங்கமத்தின் விஷயமாகும். நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த பழைய உடலை விட்டுட்டு சத்தியுகத்துல போய் நம்ம சிறு குழந்தையாக பிறக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். கிறிஸ்தவர்கள் இருவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் மற்றும் வெண்ணெய் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, அமெரிக்கா ரஷ்யா இருவருமே கிறிஸ்தவர்கள். சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்றார்கள், உலகத்தை நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கான அந்த வெண்ணெய் யாருக்கு கிடைக்கிறது? குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது அல்லவா? அவர்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி பாரதத்தின் மீது சண்டையிட்டு வெண்ணெயை தாங்கள் சாப்பிட்டு விட்டார்கள். இதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருக்கும்போது பெரும்பாலும் உலகத்தில் அவங்களுடைய ஆட்சி தானே இருந்தது. கிறிஸ்தவர்களின் ராஜ்யம் 3/4 பாகம் இருந்தது. பின்னால் மெதுவாக விடுபட்டு கொண்டே சென்றது. முழு உலகத்தின் மீது உங்களை தவிர வேறு யாரும் ராஜ்யம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெண்ணைய பாபா இப்ப நமக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாகவும் உலகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகின்றீர்கள். உலகத்தில் பிரம்மாண்டம் என்பது வருவதில்லை. சூக்ஷ்ம வதனத்தில் கூட ராஜ்யம் இல்லை. சத்தியுகம், திரேதா இந்த சக்கரம் இங்கே ஸ்தூல வதனத்தில் தான் நடக்கிறது. தியானத்தில் ஆத்மா எங்கேயும் செல்வதில்லை. டிரான்ஸ்ல போறாங்க இல்லையா, காட்சி பார்க்கறதுக்காக போறாங்க இல்லையா, அப்ப ஆத்மா எங்கோ போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறாரு பாபா. ஆத்மா சென்று விட்டது என்றால் சரீரம் அழிந்து விடும். இவை அனைத்தும் காட்சிகளாகுங்கிறார். சித்த விளையாட்டுகளின் மூலம் கூட இப்படிப்பட்ட காட்சிகள் ஏற்படுகின்றன. இங்கே இருந்து கொண்டே வெளிநாட்டு நாடாளுமன்றம் போன்றவைகளை பார்க்க முடியும். பாபாவின் கைகளில் இருப்பதோ திவ்ய திருஷ்டியின் சாவியாகும். நீங்கள் இங்கு இருந்து கொண்டே லண்டனை பார்க்க முடியும். இதற்கு கருவிகள் போன்ற எதையும் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாடகத்தின்படி அந்த சமயத்தில் அந்த காட்சி ஏற்படுகிறது. அது நாடகத்தில் முதலிலேயே பதிவாகி இருக்கிறது. பகவான் அர்ஜுனனுக்கு காட்சியை காண்பித்தார் என்று காட்டுகிறார்கள் அல்லவா? நாடகத்தின்படி அவருக்கு காட்சி ஏற்பட வேண்டி இருந்தது. உண்மையிலேயே அர்ஜுனர் யாரு? பிரம்மா பாபாவுக்கு தான் உலக அழிவனுடைய காட்சி காமிக்கப்பட்டது இல்லையா? பாபா அதை பார்த்து ரொம்ப அழுதுட்டு, போதும் இறைவா இந்த காட்சி வேண்டாம் அப்படின்னு சொன்னதா நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம் இல்லையா? இதுதான் அர்ஜுனனுக்கு காட்சி காமிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதான் பாபா சொல்றாரு, இது நாடகத்துல ஏற்கனவே இருந்தது, அது நடந்தது. இது கூட பதிவாகி இருக்கிறது. இதில் யாருடைய பெருமையும் இல்லை. இதற்காக அந்த காட்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஸ்பெஷலா முயற்சி செய்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இவை அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கிறது. கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக ஆகின்றார் என்றால் அவருக்கு வெண்ணெய் கிடைக்கிறது. உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது? இதுதான் கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டாரு. அவங்க அம்மா வாயில வெண்ணெய பார்த்தாங்க. அதை வாயை திறக்கும் போது உலக உருண்டை தெரிஞ்சதா சொல்றாங்களே, கதையில எழுதியிருக்காங்க. உலகம் ராஜ்யத்துக்கு அவர் எஜமானன் ஆகிறாரு. புதிய உலகத்துக்கு எஜமானன் ஆகிறாரு. இதுதான் வெண்ணெய் சாப்பிட்டாரு, அவருடைய வாயில உலக உருண்டை தெரிஞ்சது அப்படியெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. பிரம்மாண்டம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பதை கூட யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. பிரம்மாண்டத்தில் ஆத்மாக்களாகி நீங்கள் தான் வசிக்கின்றீர்கள். பிரம்மாண்டம்ங்கிறது என்னது? பரம்தாம வீடு. அந்த இடத்துல நம்ம ஆத்மாதான் இருக்கோம். சூக்ஷ்மவதனத்தில் வருவது செல்வது காட்சிகள் காண்பது போன்றவை இந்த சமயத்தில் தான் நடக்கிறது. சூக்ஷ்மவதனத்தினுடைய பாற்றே இந்த நேரத்துலதாங்கிறார் பாபா. பிறகு 5000 ஆண்டுகள் சூக்ஷ்மவதனம் என்ற வார்த்தை இருக்காது. பிரம்மா தேவதாய நமக என்று சொல்கிறார்கள்.
பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் அனைவரிலும் உயர்ந்தவராகிவிட்டார் அல்லவா? அவரை பகவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவதைகள் மனிதர்கள் ஆவார்கள், ஆனால் தெய்வீக குணமுடைய மனிதர்கள் ஆவார்கள். மற்றபடி 4 8 கைகள் உடைய மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை. அங்கேயும் 2 கைகளுடைய மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் எங்க சத்தியுகத்துல. ஆனால் முழுமையான தூய்மை இருக்கிறது. தூய்மை இன்மை என்ற விஷயமே அங்கு இல்லை. அகால மரணம் ஒரு பொழுதும் நடப்பதில்லை. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக பாபாவை பார்ப்போம். பார்ப்பது எனும் பொழுது சரீரம் என்றாகிறது. பார்க்கிறோம் அப்படின்னா அது உடலை பார்க்கறது தானே பொருள் ஆகுது அப்படிங்கிறார் பாபா. பரமாத்மா அல்லது ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. ஆத்மாவை பார்க்க முடியாது. பார்ப்பதற்கு திவ்ய பார்வை கிடைக்கிறது. மற்ற அனைத்து பொருட்களையும் திவ்ய திருஷ்டியின் மூலம் பெரியதாக பார்க்கலாம். ராஜ்யம் பார்ப்பதற்கு பெரியதாக தெரியும். ஆத்மா இருப்பதே புள்ளியாக. புள்ளியை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். சாட்சாத்காரத்தின் மூலம், காட்சி மூலமாக, இப்ப சத்தியுகத்தை காட்சியா பார்த்தாங்க. ஒரு பெரிய பொருள் அப்படின்னா இதுதான் அப்படிங்கறத காட்சியில புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா மற்றும் பரமாத்மா காட்சியாக கிடைச்சது அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறார் பாபா. நீங்கள் மிகவும் சூக்ஷ்மமான ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஆத்மாவை பார்ப்பதற்கு நிறைய மருத்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை. உலகத்தில் தங்கம் வைரத்தினால் எடை போடுகிறார்கள். நீங்கள் பிறவிகளுக்கும் பல மடங்கு ஆஸ்திக்கு அதிகாரிகளாகின்றீர்கள். உங்களுடையது வெளிப்படையான பகட்டு எதுவுமே இல்லை. சாதாரண விதத்தில் இந்த ரதத்தில் பிரம்மாவின் சரீரத்தில் அமர்ந்து கற்பிக்கின்றார். அவருடைய பெயர் பாக்கிய ரதமாகும். இது தூய்மையற்ற பழைய ரதமாகும். இதில் சிவபாபா வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை செய்கின்றார். எனக்கென்று என்னுடைய சரீரம் இல்லை என்று சிவபாபா கூறுகின்றார். நான் ஞான கடலாக இருக்கிறேன், அன்பு கடலாக இருக்கிறேன் எனும் பொழுது உங்களுக்கு எப்படி சரீரமின்றி ஆஸ்தியை கொடுப்பேன்? அந்த அன்பை எப்படி அவரு கொடுப்பாரு? ஞானத்தை எப்படி அவரு கொடுப்பாரு? மேலிருந்து கொடுக்க மாட்டேன். புத்தியை தூண்டுவதன் மூலம் கல்வி கற்க முடியுமா என்ன? கண்டிப்பாக இங்கே வர வேண்டும். பக்தி மார்க்கத்தில் என்னை பூஜிக்கின்றார்கள். அனைவருக்கும் பிடித்தமானவராக நான் இருக்கிறேன். காந்தி நேருவின் சித்திரங்கள் பிடித்தமானதாக இருக்கிறது. அவருடைய சரீரத்தை நினைவு செய்கிறார்கள். அழிவற்ற ஆத்மாவானது சென்று வேறொரு பிறவி எடுக்கிறது. மற்றபடி அழியக்கூடிய சரீரத்தை நினைவு செய்கிறார்கள். அது பூத பூஜையாகிவிட்டதல்லவா? சமாதியை உருவாக்கி அதன் மீது பூ போன்றவற்றை போடுகிறார்கள். இது நினைவு சின்னமாகும். சிவனுக்கு எத்தனை கோவில்கள் இருக்கின்றன? அனைத்திலும் பெரிய நினைவு சின்னம் சிவனுடையதாகும். சோமநாத் கோவில் புகழ்பெற்றதாக இருக்கிறது. முகமது கஜினி வந்து கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார். உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தது? பாபா குழந்தைகளாகிய உங்களை ரத்தினங்களால் எடை போடுகின்றார். என்னை நான் எடை போட்டுக் கொள்வதில்லை. நான் அந்த அளவிற்கு செல்வந்தனாக ஆவதில்லை. சிவபாபா சொல்றார், என்ன நான் உங்களை மாதிரி எடை போடுறது இல்லை, நான் அவ்வளவு பெரிய செல்வந்தனாலா ஆகிறது இல்லைங்கிறார். உங்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறேன். அவர்களை இன்று எடை போட்டார்கள் என்றால் நாளை இறந்து விடுவார்கள். உலகத்துல வந்து ஒரு மகான்களுக்கு எடை போட்டு அதுக்கு நிகரா செல்வங்களை கொடுக்கறாங்கன்னா அவங்க நாளைக்கே இறந்து போயிடலாம். அந்த செல்வமும் ஒன்றுக்கும் பயன்படாததாக ஆகிவிடுகிறது. பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு உங்களுடன் இருக்கும்படியாக குறைவில்லாத பொக்கிஷத்தினால் எடை போடுகின்றார். உங்க கூடவே அது இருக்க போகுது. ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இல்லை. ஒரு பொழுதும் அகால மரணம் நிகழ்வதும் இல்லை. மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். இங்கே எவ்வளவு பயப்படுகிறார்கள், அழுகிறார்கள். அங்கே நாம் சென்று இளவரசர்களாக ஆவோம் என்று குஷிதான் ஏற்படுகிறது. மந்திரவாதி, வியாபாரி, வைர வியாபாரி என்ற சிவ பரமாத்மாவை தான் சொல்லப்படுகிறது. உங்களுக்கும் இப்படி இளவரசர்களாக ஆவீர்கள் என்று காட்சி காட்டுகின்றார்.
இப்பொழுது பாபா காட்சி காட்டும் நடிப்பை நிறுத்தி விட்டார். நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா அதனால எல்லாரும் பாபாவை நினைக்காம காட்சியே பார்க்கணும் அப்படின்னு போய் டிரான்ஸ்லயே இருந்துட்டாங்களாம். காட்சி பார்க்கறதுனால ஆத்மானுடைய பாவத்தை போக்க முடியாது இல்லையா? சிவபாபாவை நினைச்சாதானே போக்க முடியும். அதனால பாபா என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு பாற்றை நிறுத்திட்டேங்கிறாரு. இப்பொழுது பாபா ஞானத்தின் மூலம் உங்களுடைய சத்கதியை ஏற்படுத்துகிறார். நீங்கள் முதலில் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். இப்பொழுது துக்கதாமமாக இருக்கிறது. ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மாலதான் அந்த சம்ஸ்காரம் நிரம்புது. ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவில் தான் நல்ல அல்லது கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கின்றன. ஷரீரத்தில் இருந்தால் ஷரீரத்தோடு சமஸ்காரங்களும் முடிந்துவிடும். சிவபாபா ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த ஷரீரத்தின் மூலம் கற்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இது புதிய விஷயம் அல்லவா? ஆத்மாக்களாகிய நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார். இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். பாபா அவரே கூறுகின்றார், எனக்கென்று என்னுடைய சரீரம் இல்லை, நானும் ஆத்மாதான், ஆனால் என்னை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது, மற்றபடி ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது. ஆத்மா ஆத்மாவை தான் இருக்கிறது, ஆத்மா ஆத்மாவா தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு பிறவியிலும் உடலுக்கு பெயர் மாறுது. நான் பரமாத்மா உங்களை போல் மறுபிறவி எடுப்பதில்லை. நாடகத்தில் என்னுடைய நடிப்பு இப்படிதான் இருக்கிறது. நான் இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் தான் இவரை பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. பரமாத்மாவே இவருடைய உடல்ல இறங்கியிருக்கிறாரு இல்லையா? அதனால இந்த உடலை பாக்கியசாலி ரதம்னு சொல்லப்படுது. இவரை பழைய செருப்பு என்றும் பாபா கூறுகின்றார். நான் இவருக்குள் நிறைய பிறவிகளின் கடைசியில் பிரவேசித்திருக்கிறேன். 84வது பிறவியில, அதுவும் அவருடைய 60வது வயதுல தானே பாபா இறங்கியிருக்கிறாரு. முதலில் இவர் தேவதையாக ஆகின்றார். பிரம்மா பாபா கூறுகின்றார், நீங்கள் இளைஞர்களாக இருக்கின்றீர்கள், நீங்க எல்லாருமே இளைஞர்களா இருக்கீங்க. குழந்தைங்களை பார்த்து பிரம்மா பாபா சொல்றாரு, உங்களுக்கு வயது குறைவுதான், ஆனா எனக்கு பாருங்க 60 வயதுக்கு மேல ஆயிப்போச்சு. என்னை விட அதிகம் படித்து உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும்னு சொல்றாரு. நீங்க அடையணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்னுடன் பாபா இருக்கின்றார் எனும் பொழுது எனக்கு அடிக்கடி அவருடைய நினைவு வருகிறது. என் கூடவே என்னுடைய உடல்ல சிவபாபா இருக்கிறதுனால அடிக்கடி எனக்கு சிவபாபாவுடைய நினைவு வருது. பாபா என்னோடு உறங்கவும் செய்கின்றார். ஆனால் சிவபாபா என்னை தழுவி கொள்ள முடியாது, கட்டி தழுவி கொள்ள முடியாது. உங்களை தழுவி கொள்கின்றார். நீங்கள் பாக்கியசாலிகள் அல்லவா அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றார். சிவபாபா சரீரத்தை கடனாக பெற்றிருக்கிறார். நீங்கள் அவரை தழுவி கொள்ள முடியும். நான் எப்படி தழுவி கொள்ள முடியும், கட்டி அணைத்துக் கொள்ள முடியும்? எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கூட இல்லையே. ஆகையினால் நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று பாடப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாரு. குழந்தைகள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். தந்தை குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுத்து விடுகிறார்கள். எனவே நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அல்லவா? சிவபாபா கூட நீங்கள் என்னை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுகிறார். பிரம்மா பாபாவும் சொல்றாரு, நீங்க தான் குழந்தைங்க, நீங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு. சிவபாபாவும் சொல்றாரு, என்னை விட நீங்க தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. பாருங்க, நம்ம எவ்வளவு உயர்ந்த குழந்தைங்க. உங்களுக்கு கற்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை தான் நான் என்ன பண்றேன், உலக எஜமானன் ஆக்குறேன். நான் ஆகிறேனா என்ன? நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு, அதாவது பரம்தாமத்திற்கும் எஜமானர்கள் ஆகின்றீர்கள். அதிகபட்சமாக என்னிடத்தில் திவ்ய திருஷ்டியின் சாவிதான் இருக்கிறது. சாட்சாத்காரம் காட்டக்கூடிய சாவி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். உங்களையும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்குகிறேன். நீங்கள் இந்த முழு சக்கரத்தையும் தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணிகளாக ஆகின்றீர்கள். நான் ஆகிறேனா என்ன? வயதாகி விடுகிறது என்றால் குழந்தைகளுக்கு உயில் எழுதி வைத்துவிட்டு அவர்கள் வானப்பிரஸ்தம் சென்று விடுகிறார்கள். உலகத்துல வயதாயிடுது அப்படின்னா அந்த சொத்தை எல்லாத்தையும் குழந்தைகளுக்காக கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, வானப்பிரஸ்த நிலை எங்கேயாவது காசி, ராமேஸ்வரம், குருகுலம் அப்படின்னு போயிடுறாங்க. முன்பு அப்படி நடந்தது. இன்றைக்கு குழந்தைகள் மீது பற்று வந்து விடுகிறது. பாரலோகிக தந்தை கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களை முள்ளிலிருந்து மலராக,
உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றிவிட்டு அரை கல்பத்திற்கு எப்போதும் சுகம் உடையவர்களாக ஆக்கிவிட்டு நான் வானப்பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகிறேன். எப்படி அப்பா எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்களோ அது போல சிவபாபா நமக்கு கொடுத்துட்டு வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுறாராம், பரம்தாமத்துக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கிறதா என்ன? சந்நியாசிகள் சாஸ்திரங்களில் விஷயங்களை சொல்கிறார்கள். பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் என்று பாபா அவரே கூறுகின்றார். சிவபாபாவே சொல்றார், நான் தான் ஞான கடலாக இருக்கின்றேன். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியில் இருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, சரீரம் உட்பட இந்த கண்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். ஆகையினால் தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைவதற்காக படிப்பை படிக்க வேண்டும். எப்பொழுதும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைவில் வைத்து பிரம்மாண்டம் அல்லது உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும். இன்றைய வரதானம், ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியுடன் இருப்பவர் ஆகுக. ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியுடன் இருப்பவர் ஆகுக. விளக்கம், இந்த டிராமாவின் எந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதும் ஆஹா டிராமா ஆஹா என்பது நினைவில் இருந்தால் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் டிராமாவின் அறிவு, அதாவது புரிதல் உங்களுக்கு கிடைத்துள்ளது. அதாவது நிகழ்கால நேரம் என்பது கல்யாணக்காரி யுகம். இதில் எந்த ஒரு காட்சி நம் முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிரம்பி இருக்கிறது. நிகழ்காலத்தில் நன்மை தெரியாவிட்டாலும் கூட மறைந்திருக்கும் நன்மை எதிர்காலத்தில் வெளிப்பட்டுவிடும். எனவே ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் சதா மகிழ்ச்சியுடன் இருங்கள். அப்பொழுது புருஷார்த்தத்தில் ஒரு பொழுதும் இக்கட்டான நிலை என்பது ஏற்படாது. தானாகவே உங்கள் மூலம் அநேகருக்கு சேவை நடந்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், சாந்தியின் சக்தி தான் மனதின் மூலம் சேவை செய்வதற்கான சகஜமான சாதனம். எங்கே சாந்தியின் சக்தி இருக்கிறதோ அங்கே திருப்தி என்பது இருக்கும். சாந்தியின் சக்தி தான் மனதின் மூலம் சேவை செய்வதற்கான சகஜமான சாதனம் ஆகும். அதாவது அமைதியான வழிமுறை. எங்கே சாந்தியின் சக்தி இருக்கிறதோ அங்கே திருப்தி என்பது இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.